ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி கேன்வா யூஸ் பண்ணி யூடியூப் பேனர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேன்வா ஓப்பன் பண்ணி க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப், யூடியூப்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் யூடியூப் கிளிக் பண்ணி யூடியூப் பேனர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வரும். இங்கே டெம்ப்ளேட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி நிறைய ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணாதனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டு இதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு என்னோடய ப்ரொஃபைலில் வைக்க போகிறேன். என்னோடய சேனல் லோகோ நான் வைக்க போகிறேன் அதில். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் உங்கள் ஃபோல்டர்ஸ்லேருந்து அப்லோட் பண்ணணுன்னா இங்கே ஃபோட்டோஸை ட்ரைப்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே என்னோடய லோகோ அப்லோட் பண்ணுறேன். இங்கே உங்கள் பிக்சர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ பேனர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருக்க டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி அல்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே என்னோடய சேனல் ஃபுல் நேம் எழுத போகிறேன், ஹவு டு ஹப்னு. ஆனால் அது கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் அல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கலர் அல்டர் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எது அதுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சைஸு, ஸ்டைலு, டெக்ஸ்ட்டு கலரு எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேமிங் சேனல்னு கீழே டெக்ஸ்ட் இருக்குது. நான் அதையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். எனக்கு சூட்டபிளாக இருக்க மாதிரி வச்சுக்க போகிறேங்க. ஸோ சிம்பிள் டுட்டோரியல்ஸில் நான் அந்த டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். ஆல்ரெடி இருக்க அதெல்லாம் எனக்கு மாற்றணும் இல்லை. சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபோட்டோஸ், லோகோஸ் அந்த மாதிரி. அதுவே கூட நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் மேஜிக் ரெக்கமெண்டேஷனில். ஸோ நான் ஒரு கீபோர்ட் மாதிரி இருக்க ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறேன் பேக்ரவுண்டில். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு சின்ன மேஜிக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஒரு லோகோ இன்சர்ட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை டார்க்காக மாற்ற இங்கே கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லாமே ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக அலைன்மெண்ட்லாம் டெக்ஸ்ட்டு, ஸ்பெல்லிங், அலைன்மெண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் ரொம்ப தான் ஆட் பண்ணேன். ஜஸ்ட் சிம்பிளாக ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதான் இந்த பேனரை. நான் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதுவே நமக்கு வீடியோவா, இமேஜ் அந்த மாதிரி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக பேனர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணால் சூப்பரான பேனர்ஸ் டிசைன் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பேனர் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.